என்னதானே நடக்குது? ரித்தீஷ், ஆகாஷ் பாஸ்கர் இந்த பக்கம் இனி அவ்வளோதான் பேச முடியாது. இந்திய பாஜக அரசு என்ன சொல்லுதோ அதை கேட்கக்கூடிய ஒரு கைப்பாவியாக மாறிடுச்சு அமலாக்கத்துறை. ஆகாஷ் பாஸ்கர் யாருன்னு இதுக்கு முன்னாடி வரையும் தெரியாது. ஆனால் இப்போ வந்து என்னன்னா கலைஞருடைய பேத்தியின் கணவர், மூக்கமுத்துனுடைய பேத்தி, கலைஞருடைய கொள்ளு பேத்தியின் கணவர் அப்படின்றது தெரியுது. அப்போ ஒரே நேரத்தில் 4 திரைப்படங்கள், அதுவும் 300-400 கோடினும் போது ஆனப்பட்ட ஏவிஎம் ஸ்டுடியோ கூட ஒரு படம் தான் எடுப்பான். அந்த படத்தினுடைய வெற்றி தோல்வி வச்சு தான் இன்னொரு படத்தையே எடுப்பாங்க. இவனுங்க ஒரே நேரத்தில் 4 படம் எடுக்கிறான்னு சொல்லும்போது அப்போ எப்படி, அதுவும் சின்ன பையன். இல்லை நாங்கள் ஒன்றும் ஊர்ந்து போல, உரிமைக்காக தான் போனோம் அப்படின்லாம் முதல்வர் பேசிட்டு இருந்தாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. உரிமைக்காக போய் அவர் அப்படி தாங்க சொல்லுவார். அவர் ஆமாம் நான் இது அமலாக்கத்துறை ரைடு வந்துச்சு அதனால போய் முதல்வர்கிட்ட கேட்டேன்னு சொல்ல முடியுமா? அவங்க அப்படி தான் சொல்லுவார். நாங்கள் அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை உதயநிதி கூட போல்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார். நாங்கள் மோடிக்கும் போய் விட மாட்டோம், ஈடிக்கும் போய் விட மாட்டோம். நீங்கள் சும்மா இங்கே மாதிரி ஈடிக்கெல்லாம் நாங்கள் பயப்படுவோம்னா நீங்கள் பேசாதீங்க. இது கலைஞர் டயலாக் அப்படி தாங்க பேச முடியும். டெல்லி பயணம் போறதுக்கு முன்னாடி இடைக்கால தடை வந்ததா இல்ல அதுக்கு அப்புறமா வந்ததுங்களா? ஏங்க இடைக்கால தடை என்பது அது வேறங்க. அது அந்த இடைக்கால தடை வந்து ஆகாஷ் பாஸ்கர் வீட்லயோ ரித்தீஷ் வீட்லயோ ரைடு பண்ணக்கூடாதுன்னு தடை வரல. இல்ல டாஸ்மாக் அலுவலகத்துல போய் ரைடு பண்ணும்போது நீங்க வந்து பார்த்து பண்ணணும். சம்பந்தப்பட்ட அதிகாரியை மட்டும் விசாரிக்கணும். அரசு அதிகாரிகளுக்கு அவர் அசாதாரண சூழலை உருவாக்க கூடாதுன்றது தான் அந்த தடை. ஏங்க உங்களுக்கு எனக்கு தெரியுது, இட்லி கடை பேர் மட்டும்தான் சாதாரணமா இட்லி கடை, அதுக்கு 400 கோடி பட்ஜெட்டாம். அடுத்தது பராசக்தி, அதுக்கு ஒரு 300 கோடி பட்ஜெட்டாம். இதயம் முரளி, அதுக்கு ஒரு 100 கோடி பட்ஜெட்டாம். அப்புறம் சிம்புதூர் படம், இதுக்கு ஒரு 200-300 கோடி பட்ஜெட்டாம். இவ்வளவு பணம் எப்படிங்க வந்தது? வள்ளுவம் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்கள். அண்ணா வணக்கம். வாங்க. நல்லா இருக்கீங்களா அண்ணா? ரொம்ப நல்லா இருக்கு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து டாஸ்மாக் விவகாரத்தில் ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனமாக அந்த இதை சொல்லியிருக்காரு. நீதிபதி புகழேந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதான் 3 பேர், இந்த மாயக்கண்ணன் உட்பட 3 பேரை வந்து டாஸ்மாகில் வேலை செஞ்சுருந்துருக்காங்க. அவங்களுக்கு பணியிலேருந்து நீக்கம் செஞ்சுருக்காங்க. அதை எதிர்த்து தான் அவங்க வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ராஜேஸ்வரியும் செல்வமும் இதேமாரி ஊழல் செஞ்சதுக்கு உண்டான ஆடியோக்கள் மற்றும் அவங்க கலந்துரையாடிட்ட அந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, நீதிபதிக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. அப்போ நீதிபதி வந்து ஏதோ ஒன்று நடக்குது, டாஸ்மாகில் ஏதோ ஒன்று நடக்குது, கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்காகவும் உயிர் பலியை தடுப்பதற்காக தான் அரசே வந்து டாஸ்மார்க்கை நடக்குது அப்படின்போது இங்கே வந்து ஏதோ ஊழல் நடந்து இருக்கின்றது உண்மை. இது சம்பந்தமான முழு விவரத்தையும் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகாராக ஏற்கனவே அனுப்பியிருக்காங்க. நீதிமன்றமும் அனுப்புது. அவங்க தான் இதை முடிவு எடுத்து நீதிமன்றத்துக்கு தகவல் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருடைய விரக்தியை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஏதோ ஒன்று நடக்குதாங்க, இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய இது நடக்க வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலாக 3 பேரும் வேலை நீக்கம் செய்யப்பட்டதுக்கு எதிராக தொடுத்த வழக்கில் வந்து தீர்ப்பு வந்து இது டாஸ்மாகில் வந்து ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. தீர்ப்பாக இல்லை, கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அவருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எனக்கு அப்படி தானே இருக்குது. இல்லை அதில் இந்த ஆவணங்கள் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சந்தேகங்கள் எழுதுன்ற மாதிரி அதுதான் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் அவங்க அந்த 3 பேரும், கமலக்கண்ணன் உட்பட 3 பேரும் அவங்க தாக்கல் பண்ண அந்த ஆவணங்கள், அது ராஜேஸ்வரியும் செல்வமும் சேர்ந்து அவங்க வந்து ஊழல் பண்ணதுக்கு உண்டான ஆடியோ பேசுனது இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பொதுவெளியில் பேசிட்டோம் அப்படின்றதுக்காக தான் எங்களை வேலை நீக்கம் செய்யப்பட்டாங்க. அதனால் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இதை நாங்கள் அனுப்பியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நீதித்துறை சொல்லுது. லஞ்ச ஒழிப்புத்துறை வானத்தை குறித்து தேவதூதர் அவங்களும் தமிழக அரசினுடைய ஒரு விங்கு தானே. அப்போ அவங்க என்ன எப்படி விசாரித்து தகவல் கொடுப்பாங்க? அப்போ வந்து இதெல்லாம் வந்து இருந்தாலும் தெரியுது, குற்றவாளியும் தெரியுது, இருந்தாலும் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது தான் நீதிபதியுடைய விரக்தியின் வெளிப்பாடாக தான் அந்த அவங்களுடைய அந்த பேசுறது பார்க்கணும். புரியுது. ஏன்னு சொன்னால் வழக்கத்துறையே ரைடு விட்டான், அவனே 1000 கோடி ஊழல்னு சொல்லி முதல் தகவல் கொடுத்தான். அப்புறமா அவன் டாஸ்மாகுடைய மேலாளர் விசாகன் வீட்டில் வந்து ரைடு போனாங்க. ரைடு போயிட்டு அதை தொடர்ந்து அங்கே அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்த அந்த வாட்ஸ்அப் கான்வர்சேஷன், அதாவது உரையாடல் எல்லாம் வந்து ஜெராக்ஸ் எடுத்து பார்க்கும்போது தம்பி யார் அந்த தம்பி அப்படின் போது அந்த தம்பி தான் வந்து ரத்தீஷ் அப்படின்ற மாதிரி. அதை தொடர்ந்து ரத்தீஷை போய் வீடு சோதனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் ஆள் ஷூட் ஆகிட்டாரு. வீடு பூட்டி சாவியை நீதிமன்றத்தை கொடுத்து போயிட்டாங்க. அது அப்படியே இருந்து அதன் பிறகு தான் வந்து என்னாவது அந்த டாஸ்மாகை தொடர்ந்து தான் என்னாவது ஆகாஷ் பாஸ்கர் வீட்லேயும் சோதனை. ஆகாஷ் பாஸ்கர் யாருன்னு இதுக்கு முன்னாடி வரையும் தெரியாது. ஆனால் இப்போ வந்து என்னன்னா கலைஞருடைய பேத்தியின் கணவர்,
ஓ. மூக்கமுத்தினுடைய பேத்தி, கலைஞருடைய கொள்ளு பேத்தியின் கணவர் அப்படின்றது தெரியுது. அப்போ ஒரே நேரத்தில் 4 திரைப்படங்கள், அதுவும் 300-400 கோடினும் போது ஆனப்பட்ட ஏவிஎம் ஸ்டுடியோ கூட ஒரு படம் தான் எடுப்பான். அந்த படத்தினுடைய வெற்றி தோல்வி வச்சு தான் இன்னொரு படத்தையே எடுப்பாங்க. இவனுங்க ஒரே நேரத்தில் 4 படம் எடுக்கிறான்னு சொல்லும்போது அப்போ எப்படி, அதுவும் சின்ன பையன். பட் அவங்க அப்பா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய செல்வந்தருடைய பேக்கப்பும் எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது அப்போ இந்த ஊழல் பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்கிறதுக்காக இவங்க திரைப்படங்களில் படம் எடுத்ததா நமக்கு தெரியுது. அப்போ இது அமலாக்கத்துறை ரைடு. இப்போ அதை தொடர்ந்து அப்படியே உதயநிதி ஸ்டாலின் வெளியே வரும். உதயநிதி ஸ்டாலின் வந்தால் முதல்வர் வரும் அப்படின்னும் போது நிதி ஆயோக் கூட்டத்தில் நம்ம முதல்வர் போய் கலந்துக்கிட்டாரு. சரி, கலந்துக்கிட்டா அந்த பிரச்சனை அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. என்னதானே நடக்குது? ரித்தீஷ், ஆகாஷ் பாஸ்கர் இந்த பக்கம் இனி அவ்வளோதான் பேச முடியாது. அமலாக்கத்துறை என்னைக்கு இங்கே வந்து அவங்க மத்திய பாஜக அரசு என்ன சொல்லுதோ அதை கேட்கக்கூடிய ஒரு கைப்பாவியாக மாறிடுச்சு அமலாக்கத்துறை. சுதந்திரமாக செயல்படுறது அவங்களுக்கு நல்லா தெரியும். சுதந்திரமாக செயல்படுது. அப்போ 1000 கோடி ஊழல்னு இது அமலாக்கத்துறை அறிக்கை கொடுத்து, சரி, இப்போ வந்து இவர் டெல்லிக்கு போயிட்டு வந்தோன்னா அது சாப்டர் க்ளோஸ். எப்படி துரைமுருகன் டெல்லிக்கு போயிட்டு வந்து அவங்க விசாரணை என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே போயிடுச்சா இல்லையா, கைவிடப்பட்டது. கேஎன்ஆருக்கு அப்படி தான், பொன்முடிக்கு அப்படி தான், ஏவா வேலுக்கு அப்படி தான், ஜெகத்ரட்சன் அப்படி தான். எல்லாரும் டெல்லிக்கு போகிறாங்க, இங்கே ஆஃப் ஆகிடுது அமலாக்கத்துறை. அப்போ டெல்லியில் யார் சுப்ரீம் பவர்? அமலாக்கத்துறையினுடைய சுப்ரீம் பவர் ஏதோ ஒன்று உட்காந்துருக்கு. அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். இல்லை, அமலாக்கத்துறையினுடைய ஆவி வந்து டெல்லியில் உட்காந்துருக்கு போயிருக்கு. அந்த ஆவிக்கு போயிட்டு கொடுத்துட்டு வழக்கை முடிச்சுட்டு வந்துடுறாங்க இல்லையா? புரியுது. அது தனியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தானே அமலாக்கத்துறைன்றது. அதுக்கும் அரசுக்கும் நீங்கள் நானும் சொல்லிக்க வேண்டியதான். அரசு, மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அமலாக்கத்துறை. மத்திய அரசு சொன்னால் போய் வாலாட்டுவாங்க, மத்திய அரசு வேணான்னு சொன்னால் விட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லை, நாங்கள் ஒன்றும் ஊர்ந்து போல, உரிமைக்காக தான் போனோம் அப்படின்லாம் முதல்வர் பேசிட்டு இருந்தாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, உரிமைக்காக போய் அவர் அப்படி தாங்க சொல்லுவார். அவர் ஆமாம் நான் இது அமலாக்கத்துறை ரைடு வந்துச்சு அதனால் போய் முதல்வர்கிட்ட கேட்டேன்னு சொல்ல முடியுமா? அவங்க அப்படி தான் சொல்லுவார். நாங்கள் அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, உதயநிதி கூட போல்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார். நாங்கள் மோடிக்கும் போய் விட மாட்டோம், ஈடிக்கும் போய் விட மாட்டோம். நீங்கள் சும்மா இங்கே மாதிரி ஈடிக்கெல்லாம் நாங்கள் பயப்படுவோம்னா நீங்கள் பேசாதீங்க. இது கலைஞர் டயலாக் அப்படி தாங்க பேச முடியும். என்ன நீங்கள் ஒன்றும் புரியாமல் பேசுறீங்க. ஆமாம் நாங்கள் மோடிக்கு பயந்துட்டேன், ஈடிக்கு பயந்துட்டேன்னு சொல்லி அவர் வந்து பேசணும்னா அரசியலுக்கு லாய்க்கு இல்லை, அன்பிட் ஆகிடுவார்ல. அவர் அப்படி தான் பேசி ஆகணும். சனாதனத்தை ஒழிக்கிறதுல அழிக்கணும் அது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சனாதனத்தினுடைய கூட்பாட்டினுடைய உட்கூறுகளுக்கு அடங்கிய பார்சாதி கோயிலில், திருவல்லிக்கேணி பார்சாதி கோயிலில் தொடர் அன்னதானத்தை தொடங்கி வைக்கிறீங்க. அடிக்கணும் என்றது இல்லை, ஒழிக்கணும் இல்லையா? ஒழிக்கணுன்றதுல அடிக்கணும். அதை சனாதனத்தை அடிக்கணும்னு சொன்னீங்க. இப்போ சனாதனத்தினுடைய உட்கூறு தான் அது அன்னதானம்ன்றது. அப்போ அதை வந்து நீங்கள் பார்சாதி கோயிலில் தொடங்கி வைக்கிறீங்க. கேட்டால் எங்களுக்கு எம்மதமும் சம்மதம்ன்றீங்க. இதை தான் நக்கல் அடித்து நாராயண் திருப்பதி ட்விட்டே போட்டிருக்காரு. ஏண்டா சனாதனத்தை அழித்தேன்னு சொன்னால் அங்கே போயிட்டு என்னடா நீ வந்து அன்னதானத்தை கொடுத்துட்டு உட்காந்துருக்க அப்படின்னு. அப்போ அவங்க கேட்குறது சரிதானேங்க. ஒன்று ஆற்றுல கால் வரும், சேத்துல ஒரு கால் வைக்கிறது, எப்படி அது இதாகும்? புரியுது. அப்போ பிரதமர் முதல்வர் இந்த சந்திப்புக்கு இடையில வந்து ஈடி இருக்குன்னு சொல்கிறீங்களா? வேற என்னங்க? இப்போ ஒன்றும் இல்லை, கனிமொழி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலக நாடுகளுக்கு போய் இந்தியா சிந்தூர் போர் நடத்திச்சு இல்லையா பாகிஸ்தானுக்கு எதிராக. அந்த போரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு குழு போட்டிருக்காங்க. அந்த குழுவில் கனிமொழியை ஏன் அனுப்புனாங்க? இல்லை, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பிரதிநிதியாக அனுப்புனாங்க, அதை கனிமொழி அனுப்புனாங்க. அதிமுக பிரதிநிதித்துவம் இல்லையா? தம்பிதுரை இல்லையா? மக்களவையிலேருந்து ஒருத்தர் அனுப்புறோம்னு சொல்லிட்டு மக்களவை இருக்கட்டும், மாநிலவை இருக்கட்டுங்க, தம்பிதுரை இல்லையா? அவங்க தான் கூட்டணின்றீங்க. அவங்கள கூட்டும் போனால் லாஜிக்காக இருக்குது. திமுகலேருந்து ஒரு ஆளை கூட்டும் போக வேண்டிய அவசியம் என்ன? இப்போ அவங்க போய் சொல்கிறாங்க போர் நடந்தது, மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகள் அனைத்தும் சூப்பர் குட். எப்படி குட் ஆகும் நான் கேட்குறேன். போர் தொடுத்து வேண்டும் வேண்டான்றது ஒரு கதை ஒரு பக்கம் இருக்கு. அங்கே நடந்த அந்த தீவிரவாதி தாக்குதல் விஷயத்தில் அங்கே வந்து இந்துவா முஸ்லீமாக கேட்டு சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபகண்டாவை உலகம் முழுக்க சுமத்திட்டு, அதாவது எப்படின்னா அந்த காஷ்மீர் பிரச்சனையை, காஷ்மீர் இந்தியா பிரச்சனையை இந்து முஸ்லீம் பிரச்சனையை அங்கே மாற்றிட்டு அதன் பிறகு நீங்கள் அங்கே போர் தொடுத்தீங்கன்னா அது இங்கே உள்ள இந்து முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அது போன்ற சூழ்ச்சிகரமான அரசியலை பாஜக முன்னெடுக்குது. அதுக்கு திமுக வந்து வரவேற்குதுன்னா இது எந்த விதமான அரசியல் சொல்லுங்கள்?
அதாவது பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுக்குது வேறு காரணங்களுக்கு, அது வேறு விஷயம். ஆனால் இங்கே பஹல்காம் தாக்குதல் எப்படி நடந்தது? அங்கே இருந்த 100க்கும் மேற்பட்டவர் சொல்கிறானுங்க, எங்கேருந்து சுட்டாங்கன்னே தெரில, குண்டு மட்டும்தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மீடியாக்களில் என்ன நடந்தது? பாஜக ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பேசுகிற பேச்சுக்கள் எப்படி? ஒவ்வொருத்தனையும் பிடிச்சான், பேண்ட் அவுத்து பார்த்தான், சொன்னாங்களா இல்லையா? முஸ்லீமா இந்துவான்னு கேட்டான், அந்த லாயிலா களிமா சொல்ல வச்சான், அப்புறம் தான் சுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? சரி, அதனால இப்போ இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்பு வந்துருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏங்க என்ன பாதிப்பு வந்துச்சுன்னு என்ன நினைக்கிறீங்க? அது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஒரு விதமான ஒரு பதட்டத்தையும் அச்ச உணர்வையும் ஏற்படுத்திட்டு அதன் பிறகு நான் பாகிஸ்தானுக்கு எதிராக போர் தொடுக்கிறேன்றது எந்த விதமான மனநிலை? அதாவது பஹல்காம் தாக்குதலையும் தீவிரவாதிகள் தாக்கல் தொடுத்தாங்க, அதுக்காக நாங்கள் போர் தொடுக்கிறோம்ன்றது வேற. ஆனால் அந்த பஹல்காம் தாக்குதலையும் நீங்கள் உள்ள அரசியலை நுகர்த்திட்டு அதன் பிறகு நீங்கள் போர்னு தொடுத்துட்டு அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த போர் நிற்காம ஒரு கால உச்சத்துக்கு அடைஞ்சின்னா மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கும். இஸ்லாமியர்கள் இங்கே கொல்லப்பட்டிருப்பாங்க நிறைய பேர். அப்போ இந்த உள்ள அரசியல் பாஜக சூழ்ச்சிகரமான அரசியலை கனிமொழிக்கு தெரியாதா? இன்னைக்கு உலக நாட்டில் நீங்கள் இப்போ உட்காந்துட்டு ஏன் பேசுறீங்க? ஒரே ஒரு ஈடி தான் உங்களுக்கு எல்லாம் கொள்கை கோட்பாடு மயிறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நீங்கள் உங்களெல்லாம் ஊழல் பண்ண வச்சு தான் உங்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வருது பாஜக. யாரும் உத்தம புத்திரன் இல்லை. தேர்தல் நேரத்தில் பாஜக எதிராக பாசிசம் பாயாசம் அப்படின்னு எல்லா டைலாக்கும் விடுவீங்க. சிறுபான்மை வாக்குகளை முழுக்க அறுவடை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண ஊழல்லேருந்து தப்பிக்கிறதுக்காக எதையும் பலியிடுவீங்க. நான் தான் சொல்கிறேன், இந்தியா பாகிஸ்தான் போருக்கு எதிரானவன் நான் இல்லை, நடக்கட்டும். அது நீதி யார் வெல்றாங்க அது வேறு விஷயம். ஆனால் அந்த போருக்கு முன்னாடி பஹல்காம் தாக்குதல் குற்றவாளிகளை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? குற்றவாளிகளை கொன்னீங்களா? சரி, பஹல்காம் தாக்குதலில் இந்து முஸ்லீம்னு சொல்லி தான் சுட்டான்றதுக்கு உண்டான ஆதாரங்களை வெளியிட்டீங்களா? ஆனால் ஊடகங்கள் எல்லாம் தலைப்புச் செய்தியாக வந்ததா இல்லையா? பாஜக ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இன்ன வரையும் பேசிட்டு வராங்களா இல்லையா? சொல்லுங்கள். அதுக்கு உண்டான எவிடன்ஸ் யாராவது இது வரையும் காட்டினாங்களா? அப்போ மீடியாக்களில் இப்படி ஒரு வன்மத்தை ஏற்படுத்திய அந்த ஊடகங்கள் மீது என்ன நடவடிக்கை மத்திய அரசு எடுத்தது? எதுக்காக நீங்கள் மத்திய அரசுக்கு இப்படி வானளவு புகழ்த்துறீங்க திமுக? அதுக்குன்னு வெளிநாடுகளுக்கு போயிட்டு எங்களுடைய அரசு சரியாவே செய்யலன்னு நான் சொல்ல முடியும். அப்போ நீ ஏன் அந்த குழுவில் கலந்துக்கிட்டீங்க? பாஜக கூப்பிட்டா ஏன் போயிட்டீங்க? ஏன்னா இடி. சரி, டெல்லி பயணம் போகிறதுக்கு முன்னாடி இடைக்கால தடை வந்ததா இல்லை அதுக்கு அப்புறமா வந்ததுங்களா? ஏங்க இடைக்கால தடை என்பது அது வேறங்க. அது அந்த இடைக்கால தடை ஆகாஷ் பாஸ்கர் வீட்லேயோ ரித்தீஷ் வீட்லேயோ ரைடு பண்ணக்கூடாதுன்னு தடை வரல. டாஸ்மாக் அலுவலகத்தில் போய் ரைடு பண்ணும்போது நீங்கள் பார்த்து பண்ணணும், சம்மந்தப்பட்ட அதிகாரியை மட்டும் விசாரிக்கணும், அரசு அதிகாரிகளுக்கு அவர் அசாதாரண சூழலை உருவாக்கக்கூடாதுன்றது தான் அந்த தடை. நீங்கள் ஆகாஷ் பாஸ்கர் வீட்டில் நீங்கள் ரைடு பண்ணதுக்காக தடை இல்லை, ரத்தீஷுக்காக தடை இல்லை. ஆனால் அதெல்லாம் டெல்லிக்கு போனோன்னே ஆஃப் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. எங்கே என்ன ஆச்சு? அமலாக்கத்துறை பிடிச்சிட்டாங்களா? ஏங்க உங்களுக்கு எனக்கு தெரியுது, இட்லி கடை பேர் மட்டும்தான் சாதாரணமாக இட்லி கடை, அதுக்கு 400 கோடி பட்ஜெட்டான். அடுத்தது பராசக்தி, அதுக்கு ஒரு 300 கோடி பட்ஜெட்டான். அப்புறமா இதயம் முரளி, அதுக்கு ஒரு 100 கோடி பட்ஜெட்டான். அப்புறம் சிம்புதூர் படம், இதுக்கு ஒரு 200-300 கோடி பட்ஜெட்டான். இவ்வளோ படம் எப்படிங்க வந்தது உங்களுக்கு? ஒரே ஒரு தகுதி, கலைஞருடைய மகன் முத்துவுடைய பேத்தியினுடைய கணவர், போதுமா? வந்துடுமா? புரியுது. நீங்கள் எல்லாரும் ஈடிக்கு பயந்து தான் ஸ்டாலின் போனார்னு பேசுகிறீங்க. ஆனால் அங்கே போயிட்டு மாநில உரிமைக்காக அங்கே பேசியிருக்காரு. 50 விழுக்காடு வரியை திருப்பி கொடுக்கணும் மாநிலங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஏங்க நான் ஈடிக்கு பயந்து தான் போனேன், ஈடி பற்றி தான் பிரதமரை சந்தித்தேன், என்னை கொஞ்சம் கவனிச்சிங்க பார்த்துங்கன்னு சொல்ல முடியுமா சாமி? அவர் அப்படி தான் அரசியல் பேசி ஆகணும். அவர் அப்படியெல்லாம் பேச முடியாது இல்லையா? அவர் போய் நாங்கள் தமிழக அரசினுடைய வளர்ச்சி குறித்து நான் பேசணும், கங்கையை சுத்தம் பண்ண மாரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவேரி உட்பட நதிகளை சுத்தம் பண்ணுறதை பற்றி பேசணுன்றாரு. கங்கையே ஒன்று சுத்தாங்கலன்னு வட இந்திய ஊடகங்கள் காரி துப்புது. இதுவரையிலும் 10,000 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. அது 10,000 கோடி நிதி என்ன ஆச்சுன்னு தெரில, அதுவே ஒரு கேள்விக்குறின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய வட இந்திய ஊடகங்கள்லாம் கடி ஊற்றுறாங்க. அந்த செய்திகள் எல்லாம் முதல்வருக்கு தெரியாமல் தான் இப்படி கங்கையை நீங்கள் சுத்தம் பண்ணுற, ஏதோ கங்கையை சுத்தம் பண்ணுறது இவர் அங்கீகாரம் கொடுக்குறாரு பாருங்க. புரியுதுண்ணே. அதிமுக மற்றும் எதிர்கட்சிகள் எல்லாமே இந்த விஷயத்தை வச்சு, ஈடி விஷயத்தை வச்சு எங்களை அரசியல் பண்ண பார்க்குறாங்க. நாங்கள்லாம் ஒருபோதும் அதுக்கு அஞ்ச மாட்டோம்,
அப்படின்னு ஸ்டாலின் அதிமுக பண்ணது, நாம் தமிழ் கட்சி பண்ணது, விஜய் பண்ணுறாப்புலாம் என்ற நான் சொல்கிறேன். ஈடிக்கு பயந்துக்கு தான் டெல்லிக்கு போனார் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு. அடித்து சொல்லுவேன். அவங்க எல்லாம் அரசியல் பண்ண, எனக்கு எந்த அரசியலே இல்லை. ஈடிக்கு பயந்து தான் போனாரு நீங்கள்? ஆமாம், நான் சொல்கிறேன். அதிமுக வந்து அரசியல் பண்ணுது, இவங்க அரசியல் பண்ண, நான் என்ன அரசியல் பண்ண வேண்டியது இருக்குது? நான் சொல்கிறேன், நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போனீங்க? 4 வருஷமாக ஏன் போகல? இப்போ ஏன் போனீங்க? 4 வருஷமாக என்ன சொன்னீங்க நீங்கள்? நம்ம என்னதான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் கலந்துக்கிட்டாலும் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வந்து என்னது ஏதோ ஒரு மனப்பான்மையோட தான் நடந்துக்குது அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? இப்போ மட்டும் ஸ்பெஷலாக வந்து அங்கீகரிச்சிட்டாங்க. இல்லை, போன ஆண்டு வந்து மம்தா பானர்ஜி போனப்போ அவங்களுக்கு நேரம் கொடுக்கல, பேச விடலை. இந்த ஆண்டு நான் போய் பேசி காட்டுவேன்னு சொல்லிட்டு முன்வரிசையில் உட்காந்து பேசுகிறாருங்க. எங்கே பேசினாரு? பேசுனது எதுவும் காணொலி வரலையே. ஸ்டாலின் அவர்கள் அந்த 50 விழுக்காடெல்லாம் எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னு சொன்னதெல்லாம் பேசுனதுல தான் வருது அப்படின்றாங்க. திமுக ஊடகங்கள் அப்படி தாங்க போடும். இப்போ எப்படி பாஜக வந்து இப்போ இன்றைக்கி கூட வந்து என்ன சொன்னால், இந்த நிதி ஆயோக் கூட்டத்தினுடைய தேசிய செயலாளரும் யாரோ தலைவர், அவர் வந்து இப்போ ஏதாவது ஜப்பானை பின்தள்ளி பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா முன்னணின்னு சொல்கிறாங்க. இங்கே விலைவாசி குறைக்கல, எதுக்கு பார்த்தா ஜிஎஸ்டி வரின்னு சொல்லி நம்ம 100 ரூபா சம்பாதிச்சா 80 ரூபா வரின்னு பிடிங்கிறான். இவன் வந்து உலக அரசியலை பேசி ஜப்பானை முந்தி 4ஆம் இடத்துக்கு இந்தியா போயிடுச்சுன்னு நீங்கள் நம்புறீங்களா? அதை இன்றைக்கி மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறது நம்ம உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இருக்கா இல்லைங்களா? ஒரு 10-15 ரூபாய் ஒரு இளைஞன் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்னா அவன் தகுதித்தமாக பாட வேண்டியது இருக்குன்றது இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு மக்களுக்கு தெரியும். இவனுக்கு பாட்டுக்கு ஊராமட்டு வரியை போட்டுட்டு இவங்க வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து தீர்மானம் மூலிமா ரங்கராஜ் பாண்டே சொல்கிறாப்புல, அதெல்லாம் ஏற்றுக்கிறீங்களா? அதேமாரி தான் திமுக வந்து அரசு அவங்களுடைய ஃபெயிலியரை கூட சக்ஸஸாக காட்டுவாங்க. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து திமுகவுடைய தலைமையே கொண்டு போயிட்டு அடிபணியை வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டமான விமர்சனத்தை வந்து சொல்லியிருக்காரு. இத்தகைய விமர்சனம் தேவைதானா? இல்லை, அவரு கூட புரிஞ்சிச்சு பாருங்க இவங்க பண்ணது. உண்மையிலே சொல்கிறேன், விஜய்க்கு கூட இது புரிஞ்சிருக்கு. இவங்க பண்ணது முழுக்க அந்த அமலாக்கத்துறை ரைடு தான் காரணம், சோதனை தான் காரணம், டெல்லிக்கு போனார் ஒட்டுமொத்தம். அப்போ அவருக்கே புரிஞ்சிருக்கு இல்லையா? ஏன்னா பெரிய அரசியல்வாதி இல்லை, இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காப்புல. ஒரு சாதாரணமான அரசியல் புரிதலோடு இருக்கக்கூடிய விஜய் போன்ற நடிகர்களுக்கே அது புரிஞ்சு இருக்குன்னா இவர் எதுக்கு போனாருன்னா உங்களுக்கு புரியாதா, எனக்கு புரியாதா, மக்களுக்கு புரியாதா, இப்படி தான் நம்ம பார்க்கணும். புரியுது. ஒரு வாதத்துக்கு நம்ம வந்து பாஜக தான் இதை ஏவி விடுறாங்க, பாஜக கிட்ட போய் சரணடைச்சா இடி விட்டுறாங்க அப்படின்னா, பாஜக இந்த இத்தகைய இடி என்ஐஏ போன்ற குழுக்களெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாங்களா? இப்போது சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் சொல்லியிருக்காரு, இடி இல்லைன்னு சொன்னாவோ சிபிஐ இல்லைன்னு சொன்னால் பாஜக இந்தியாவில் ஒரு எம்பி சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு.